வணக்கம். வடசென்னை மக்களவைத் தொகுதி ஒரு பார்வை நமது கடையர் டிவியில் 2024 லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வடசென்னையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 3 மக்களவைத் தொகுதிகளில் வடசென்னை மிகவும் பழமையானதாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியது இது. 1952 நடந்த முதல் மக்களவைத் தேர்தலில் மெட்ராஸ் தொகுதியில் வடசென்னையும் அடங்கும். அப்போது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட டி கிருஷ்ணமாச்சாரி வெற்றி பெற்றிருக்கிறார். 1957 மக்களவைத் தேர்தலில் வடசென்னை தொகுதி உருவானது. வடசென்னை முதல் எம்பி என்ற பெருமையை பெற்றவர் அந்தோணி பிள்ளை. இவர் சுயேட்சையாக களமிறங்கி சாதனை படைத்தார். 1962 முதல் முறையாக காங்கிரஸ் வென்றது. கடந்த 2009 தொகுதி மறு வரையறை செய்யப்பட்ட பிறகு கொளத்தூர், ராயபுரம், ஆர்கே நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், திருவிக நகர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வடசென்னையில் இருக்கிறது. மீனவ மக்கள் கணிசமாக வசிக்கும் தொகுதி. ரயில் பெட்டி தொழிற்சாலை உட்பட பல ஆலைகள் உள்ள பகுதி என்பதனால் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாக வடசென்னை இருக்கிறது. தொழில் வளர்ச்சி காரணமாக தமிழகத்தில் மற்ற மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் இந்த தொகுதியில் அதிகமாக வசிக்கிறார்கள். திமுக தொடங்கிய காலத்தில் இருந்தே வடசென்னை தொகுதியில் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. அக்கட்சியின் மூத்த தலைவர்களான நாஞ்சில் மனோகரன், ஆசை தம்பி, NVN சோமு, தொழிற்சங்க தலைவர் குப்புசாமி, TKS இளங்கோவன் என பலரும் இத்தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி என்பதனால் திமுக போலவே இடதுசாரி கட்சிகளும் இங்கு வலிமையான தளமாக இருக்கிறது. குறிப்பாக இடதுசாரி தலைவர்கள் தானா பாண்டியன் போட்டியிட்டு வென்ற தொகுதியாக இருக்கிறது. கடந்த 2014 தேர்தலில் அதிமுகவும் தனது செல்வாக்கை நிரூபித்து வெற்றியும் பெற்றிருக்கிறது. 2016 நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இத்தொகுதியில் உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அது மட்டுமல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் வென்ற ஆர்கே நகர் என முக்கிய தலைவர்கள் இந்த தொகுதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ராயபுரம், ஆர்கே நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர் தனி. அதாவது வடசென்னை தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,84,689. ஆண் வாக்காளர்கள் 7,24,968. பெண் வாக்காளர்கள் 7,59,208. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 513. அதாவது முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் 1971 நாஞ்சில் மனோகரன் திமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தை விநாயகமூர்த்தி ஸ்தாபன காங்கிரஸில் இருக்கிறார். 1977 ஆசை தம்பு திமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறார். மனோகரன் அதிமுக. 1980 லட்சுமணன் திமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்துல் காதர் அதிமுக. 1984 NVN சோமு திமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறார். லட்சுமணன் காங்கிரஸ். 1989 தானா பாண்டியன் காங்கிரஸில் வெற்றி பெற்றிருக்கிறார். NVN சோமு திமுக. 1991 தானா பாண்டியன் காங்கிரஸ், ஆலடி அருணா திமுக. 1996 NVN சோமு திமுக, தானா பாண்டியன் காங்கிரஸ். 1998 குப்புசாமி திமுக, சபாபதி மோகனன் மதிமுக. 1999 குப்புசாமி திமுக, சவுந்தரராஜன் CPM. 2004 குப்புசாமி திமுக, சுகுமாரன் நம்பியார் பாஜக. 2009 TKS இளவன் திமுக, தானா பாண்டியன் CBI. 2014 வெங்கடேஷ் பாபு அதிமுக, கிரிராஜன் திமுக. 2019 டாக்டர் கலாநிதி வீராசாமி திமுக, அழகாபுரம் மோகன்ராஜ் தேமுதிக. 2019 வடசென்னை மக்களவைத் தேர்தலில் நிலவரமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா திமுக டாக்டர் கலாநிதி வீராசாமி வாக்குகள் 5,90,986 வாக்குகள் பெற்றிருந்தார். அதே நேரத்தில் தேமுதிக அழகாபுரம் மோகன்ராஜ் 1,29,468 வாக்குகள் பெற்றிருந்தார். மக்கள் நீதி மையம் AG மௌரியா 1,03,167. நாம் தமிழர் கட்சி P காளியம்மாள் 60,515 வாக்குகள் பெற்றார். 2024 வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள்: திமுக கட்சியின் சார்பில் கலாநிதி வீராசாமி, அதிமுகவில் ராயபுரம் மனோ, பாஜக கட்சி சார்பில் பால் கனகராஜ், நாம் தமிழர் கட்சியில் டாக்டர் அமுதினி என்ற வேட்பாளர்கள் இங்கு களம் காண்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. வடசென்னை தொகுதியில் நமது கடையர் டிவியில் மேலும் பல தொகுதிகளை பற்றி பார்ப்போம்.